கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 11:18, மேத்யூ 11:18. எப்படியெனில், யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். என்ன? அதாவது எப்படி குழல் ஊதுனோ நீங்கள் கூத்தாடல, அழுது புலம்புனோ நீங்கள் மாரடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு? போஜன பானம் பண்ணாதவராய் வந்தார். என்ன? அவர் மீதி பேரை மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு உடை உடுத்திக்கிட்டு எல்லாம் இல்லை. யோவானுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மத்தேயு 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் அவர் இருக்கிறது எங்கே இருக்கிறாரு? வனாந்தரத்தில் இருக்கிறார். சரியா? அவர் மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பிரசங்கம் பண்ணினான். அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 3வது வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவன் தானே. என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டதாக இருக்கட்டும், மல்கியா தீர்க்கதரிசியினுடைய சொல்லப்பட்டதாக இருக்கும். இதனுடைய நிறைவேற்றமாக என்ன பண்ணுறாரு? வனாந்தரத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் எப்படி இருந்தார்? 4வது வசனம் பாருங்க. ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அவர் என்ன பண்ணாரு? ஊருக்குள்ள மற்றவங்க இருக்கிற மாதிரி ஒரு சுகமான வாழ்க்கை வாழலை. வனாந்தரத்தில் வாழ்ந்தாரு. அவருடைய உடை எப்படி இருந்தது? ஒட்டக மயிர் தரித்தவராக இருந்தார். மற்றவர்களை மாட்டி மாளிகையில் இருக்கிறவங்க மாதிரி நல்ல மெல்லிய வஸ்திரம் தரித்தவர் இல்லை. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான நேர்த்தியான உடை உடுத்தி இருக்கல. மாறாக என்ன பண்ணாரு? நான் பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவன், நான் இந்த உலக மக்களோடு வாழவில்லை என்று சொல்லி வனாந்தர பகுதியில் வாழ்ந்தார். அவர் உடுத்தின உடை எப்படி இருந்துச்சு? ஒட்டகமயிர் உடை உடுத்தியிருந்தார். என்ன சாப்பிட்டாரு? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும், அதாவது காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த வனாந்தர பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு தேனோ அங்கே உள்ள வெட்டுக்கிளியும் பிடிச்சி அதை சாப்பிட்டு அதன் மூலமாக வாழ்ந்தார். என்ன? பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தார். நான் உலகத்தாரை போல வாழ மாட்டேன், நான் கர்த்தருக்கென்று வாழுகிறவன், எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்வேன் என்று சொல்லி உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து ஒரு வனாந்திரத்தில் ஒரு உண்மையாக எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக ஒரு வாழ்ந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். அதனால தான் அவர் என்னவா இருந்தார்? போஜன பானம் பண்ணாதவராக இருந்தார். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? ஆஹா, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய நிறைவேற்றம் இவர்தான் அவர் என்று சொல்லி அவர்கிட்ட போயிருக்கணும். மாறாக அவங்க என்ன சொன்னாங்க? யோவான் ஸ்நானகனை பார்த்து இவருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. எப்படி? தேவன்கிட்டருந்து வந்ததை தேவன்கிட்டருந்து வரலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் இதை காட்டிலும் அவர்கள் சொன்னது என்னன்னா, மகா பெரிய குற்றச்சாட்டாய் இவருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு என்று சொல்லி தேவனால் அனுப்பப்பட்டவன் மனுஷனை என்ன சொல்கிறாங்க? பிசாசு பிடிச்சவன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அதைத்தான் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்ற காட்டுவதற்கு நான் இதை சொல்லுகிறேன்னு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இஸ்ரவேல் தேச மக்களில் ஒரு ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லும்போது ஒரு 4 விதமான மக்களை பார்க்கலாம். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், அது மாத்திரமல்ல எஸ்என்எஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏரோதியர்கள் என்று சொல்லக்கூடிய, இதில் அந்த எஸ்என்எஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டோன்னு சொல்லி தங்களை பிரித்தெடுத்து வைத்து வாழ்ந்தார்கள். பரிசேயர்கள் என்றாலே பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவர்கள் என்று தான் அர்த்தம். ஆனால் அவங்க ஊருக்குள்ளே வாழ்ந்தாங்க. இந்த எஸ்என்எஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அங்கேருந்து ஊரை விட்டு விலகி போய் எங்கேயாவது மலை குகையில் இந்த மாதிரி இடங்களில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஏன்னா நாங்கள் எங்களை இந்த உலக பிரகாரமான காரியங்களில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க? பிசாசு பிடிச்சவங்க என்று சொல்லக்கூடியதான். இன்றைக்கும் அநேகர் நான் கர்த்தருக்கென்று என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு வாழக்கூடிய மக்களை பார்த்து இன்றைக்கும் ஏளனம் பேசக்கூடியவர்கள் உண்டு. என்ன? நான் ஆல்கஹால் குடிக்க மாட்டேன், நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் இப்படி உடவு உடுத்த மாட்டேன், நான் இப்படி பேச மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு சிந்திச்சு பாருங்கள், இன்றைக்கு சர்வசாதாரணமாக வேலைத்தலங்களில் அவங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்கள். அதாவது ஒரு யோவான் ஸ்நானகனை போல ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா?
நீங்கள் கிறிஸ்தவன் என்றதற்கு அடையாளமான ஒரு வாழ்க்கை உங்கள் வேலை தளத்தில் இருக்கா? நீங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்தாலும் சரி, ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு யோவான் ஸ்நானகனை போல நான் கர்த்தருக்கென்று வாழ்கிறேன், நான் எந்த ஒரு காலகட்டத்திலையும் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அவங்க மற்றவங்க குற்றம் சொல்லட்டும், ஆனால் நம்ம கர்த்தருக்கு முன்னாடி உண்மையும் உத்தமாய் வாழ கற்றுக்கொள்கிறீங்களா? ஏன்னா அடுத்தவங்க நம்மளை என்ன கேலி கிண்டல் பண்ணாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தாங்கள் உம்மை பிரியப்படுத்த இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.